காஞ்சி மகாபிரிவா 1940 வருஷத்திலேருந்து யாத்திரை பண்ணினா. தன்னோட பராபர குரு அவள்லாம் பண்ணின மாதிரி தானும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் முக்கியமான பல நிகழ்ச்சிகள் பல திட்டங்கள்லாம் போட்டா. இந்த காலகட்டத்தில் தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அதை ஒரு செயல் வடிவம் கொண்டு வரத்துக்காக பல ஸ்கீம் எல்லாம் சொன்னா. அதில் ஒன்று முத்ராதிகாரிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று. இது 1940 வருஷம் பெரிவா பண்ணினது. முத்ராதிகாரிகள் சங்கம் அப்படின்னா இது எதுக்காக, இதோட நோக்கம் என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மடம் இருக்கு, சங்கராச்சாரிய ஸ்ரீமடம் இருக்கு. இது சங்கராச்சாரிய மடம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆன்மீகத்துக்கு பக்தியை வளர்க்கறதுக்கு வேத சாஸ்திரங்களுக்கு அப்படின்னு தானே நமக்கு பொதுவாக ஒரு எண்ணம். அதோட லட்சியம் அதுதான். அது மட்டும் போராது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு அந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாளே அதுவும் பண்ற ஒரு கேந்திரமா ஸ்ரீமட்டம் இருக்கணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டா. அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஜனங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கறதோட இந்த பௌதீகமா இந்த லோக வாழ்க்கைக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் பெரியவாளுக்கு தோணி, அதுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணணும் ஸ்ரீமட்டம் சார்பா பண்ணணும்னா இதை பண்றதுக்கு இனிமே அந்த பீடாதிபதிகளே இறங்கி வர முடியாது. அதுக்காக சில ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், சில கைங்கரியம் பண்ற தொண்டர்கள்லாம் வேணும். அதுக்காக தான் முத்ராதிகாரிகள் சங்கம் அப்படின்னு பெரியவா நிறுவித்து. அந்த முத்ராதிகாரிகள் சங்கம் என்னன்னா, ஸ்ரீமடத்துக்கும் மக்களுக்கும் பொதுஜனங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும், ஒரு லிங்க் வேணும். அதாவது மடம் பாட்டுக்கு தனியா இருக்கிறது, நாம பாட்டுக்கு தனியா இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், போறோம் வரோம் அப்படின்னு இருக்கிறது. மடம் பாட்டுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கிறது, அதை பண்ணிட்டு அப்படின்னு இருந்தா இது பாட்டுக்கு தனியா அது பாட்டுக்கு தனியா இருந்து பிரயோஜனம் இல்லை. ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் வரணும். அதுவும் எப்படி வரணும், கிராஸ் ரூட் லெவல்ல அப்படின்பா. சாமானிய ஜனங்களுக்கும் அந்த மடத்தோட தொடர்பு வரணும். இந்த மடம்ங்கிறது சாமானிய ஜனங்கள் லெவல்லையும் போகணும். ஏதோ படிச்சவாளுக்கு படிக்காதவாளுக்கு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்குலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அத்தனை பேரும் நம்மளோட ஆச்சாரியால் நம்மளோட ஆச்சாரியால் நம்மளோட மடம் அப்படின்னு அந்த பாவம் வரணும். அதுக்கு ஒரு லிங்க் வரணும், தொடர்பு ஏற்படணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மடத்துக்கும் மக்களுக்கும் தொடர்பு வர்றதுக்காகத்தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இந்த முத்ராதிகாரிகள் அப்படிங்கிறத நியமனம் பண்ணினா. இவா மதப்பணிகளோட சமூக பணியும் செய்யணும் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கணும். எந்த கிராமத்துல போனாலும் அதுல காஞ்சி மடத்தோட முத்ராதிகாரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும், ஸ்ரீமடத்தோட பிரதிநிதியா. அவளோட காரியம் என்னன்னா, அந்த கிராமத்துல உள்ள ஆன்மீகமான சம்பந்தங்கள் என்ன, அந்த கோவில்ல பூஜை எல்லாம் நடக்கிறதா, அதுக்கு உண்டான கும்பாபிஷேகம் நடக்கணுமா, என்னென்ன பண்ணணும், சாஸ்திரோக்தமா என்னென்ன பண்ணணும், அதுக்கு மடத்திலேருந்து என்னென்ன போய் கேட்கணும், அவ என்னென்னலாம் கொடுப்பா, இதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அங்கே வேத சாஸ்திர பாடசாலைகள் இருக்கா, அது ஒழுங்காக நடக்கணும். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, இன்னும் வேற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு சாஸ்திரத்தில் சந்தேகம் வரும், அது வரும், இது வரும், இதெல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்றது. இது எல்லாத்துக்கும் இந்த முத்ராதிகாரிகள் தான் அங்கே ரெப்ரசன்டேட்டிவ். அவ ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த கிராமத்தை சேர்ந்தவாளையே ஸ்ரீமடத்திலேருந்து அவ நியமனம் பண்ணுவா. நியமனம் பண்ணி அவளுக்குன்னு அதுக்குன்னு சில விஷயம்லாம் வச்சிருந்தா. அவளுக்கு ஒரு தடி ஒன்றும், அந்த டவாலி மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்ரீமடம் முத்ராதிகாரி, இதெல்லாம் போட்டுக்கணும். அவ வச்சுண்டு அந்த ஜனங்களுக்கும் மடத்துக்கும், அந்த ஜனங்கள் சொல்றதெல்லாம் மடத்துல சொல்லணும். மடத்திலேருந்து பெரியவா என்ன சொல்றாளோ அதை அந்த ஜனங்களுக்கு கன்வே பண்ணணும். இதுதான் அவரோட வேலை. இது முத்ராதிகாரிகள் நியமனம் பண்றா. அவருக்கு உதவியா இன்னொரு உபமுத்ராதிகாரி, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கிறாப்புல முத்ராதிகாரி, அவரால் போக முடியாத சமயத்துல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் இருக்கணுங்கிறதுனால உபமுத்ராதிகாரி, அவரை நியமனம் பண்றது. இந்த முத்ராதிகாரி உபமுத்ராதிகாரிகளுக்கெல்லாம் உதவியா தொண்டர்கள், சில வாலண்டியர்ஸ் இவாழ்லாமும் இருக்கணும் அப்படின்னு இதைத்தான் இந்த முத்ராதிகாரிகள் சங்கத்தோட செட்டப் இப்படி பெரியவா நியமனம் பண்ணினா. யோஜனை பண்ணி பாருங்க, என்ன ஒரு சிஸ்டம், என்ன ஒரு தீர்க்க தரிசனம், என்ன ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு சிஸ்டம் பெரியவா பண்ற காரியம் எல்லாமே இப்படித்தான் இருக்கும்.
அப்புறம் இந்த சங்கத்துக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி என்ன பண்ணான்னா மத்திய ஆலோசனை கமிட்டி அதை ஒன்று நிறுவப்பட்டது. இந்த சென்ட்ரல் மத்திய ஆலோசனை கமிட்டிக்காரெல்லாம் தான் இந்த முத்ராதிகளெல்லாம் தொடர்பு வச்சுட்டு அவ என்ன பண்ணுவா, அந்த சென்ட்ரல் கமிட்டிக்கு பெரியவா என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணுவா, அவ பெரியவாள்கிட்ட சொல்லுவா. உடனே அவ அந்த கமிட்டிக்கு சொல்ல, அந்த கமிட்டிக்காரெல்லாம் முத்ராதிகாரிகள் சொல்ல, அது ஜனங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி ஜனங்கள் சொல்றதெல்லாம் முத்ராதிகாரிகள்கிட்ட வந்து இந்த கமிட்டிக்கு வந்து பெரியவாள்கிட்ட வந்து இப்படி அந்த ரூட் அழகா அப்படி வராப்புல பண்ணியிருந்தா. அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆலோசனை கமிட்டி ஒன்று நிறுவப்பட்டது. இந்த சங்கம் எஃபெக்டிவா செயல்படணுமே, இது மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டா போருமா என்ன, அதுக்கு எப்படி எஃபெக்டிவா வேலை செஞ்சா என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணா இது நாம உத்தேசிச்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணுமே, அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் வேணுமே. அதுக்காக சில விதிகள்லாமும் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சங்கத்தோட நோக்கம் பல நோக்கங்கள், அதுல முக்கியமான சிலது என்ன அப்படிங்கறத அவசியம் பார்ப்போம். அந்த சங்கம் நிறுவனத்தே அதுக்கு சில விதிமுறைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது, அதோட நோக்கங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது என்னங்கிறத அவசியம் பார்க்கணும். அதை நான் அப்படியே சொல்றேன், கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். முதல் முக்கியமான நோக்கம், சமூக சேவையில கிராம மக்கள்லாம் ஒத்துமையா சேவை பண்ணணும். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் சரி, ஒரு கிராமத்துல யாரா இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் அந்யோன்யமா ஈடுபடணும். அவாவா குடும்ப காரியத்தை அவாவா பாத்துக்கிற. ஒரு குடும்பத்திலேயே பார்த்துங்களேன், 4 பேர் 10 பேர் இருந்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல சமையல் ஆகணும், சாப்பாடு ஆகணும், எல்லாரும் சௌக்கியமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒத்துழைச்சாதான் அந்த வீடு அமைதியா இருக்கும், இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கே எப்படின்னா, ஒரு கிராமமே அமைதியா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னா அவ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கோஆர்டினேஷன், ஒரு பிரியம், இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதானே முடியும். அதுதான் முதல் நோக்கம். சமூக சேவையில இந்த முத்ராதிகாரிகள் நியமனத்துல முதல் நோக்கமே என்னென்ன, கிராம மக்கள் அத்தனை பேரும் ஒத்துமையோட சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்னா என்ன, அவாவா டியூட்டியை செய்யணும். அவாவாளுக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ விதிக்கப்பட்டிருக்கோ அதுல தவறாத செய்யணும். இது முக்கிய முதல் நோக்கம். இப்படி ஒவ்வொரு கிராமமும் இருந்துட்டா, எப்படி ஒரு கிராமத்துல 10 வீடு இருந்தா 10 வீடும் அவாவா டியூட்டியை பார்த்துட்டு அவாவா காரியத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இருந்துட்டா அந்த கிராமமே அமைதியா இருக்கு, சௌக்கியமா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு கிராமம் இருந்துட்டுனா இந்த நாடே சௌக்கியமா இருக்கும். ஒவ்வொரு நாடும் இருந்துட்டா இந்த உலகமே சௌக்கியமா இருக்கும். இதான் முதல்ல சொன்னேன், கிராஸ் ரூட் லெவல்லேருந்து பெரியவா எப்படி இந்த தர்மத்தையும் இந்த பக்தியும் இதெல்லாம் கொண்டு வராங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ரெண்டாவது, நம்ம தேசத்துல அநேகமா கோவில் இல்லாத கிராமங்களே கிடையாது. நிச்சயமா சொல்லலாம், எல்லா கிராமத்திலையும் கோவில் இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரியவா சொல்லுவா, உலகத்துல மொத்தம் எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை கோவிலையும் கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலையும் பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள மொத்தம் உள்ள கோவில்ல முக்காவாசி தமிழ்நாட்டிலேயே இருக்கும் அப்படின்னு. இந்த தமிழ்நாடுங்கிறது, தமிழ் மண்ணுங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சொல்றது. பார்த்தீங்கன்னா அந்த பாகவத மகாத்மியத்தை சொல்றதே அந்த பக்திங்கிறவர், இந்த தேவதை சொல்றது, நான் திராவிட தேசத்துல பிறந்தேன், அதுக்கப்புறம் கன்னட தேசத்துல வளர்ந்தேன், மகாராஷ்டிரத்துக்கு போனேன், குர்ஜரத்துக்கு போனேன், அப்படி எல்லாம் சொல்லிட்டு வருது. அதுல இந்த பக்தியோட பிறப்பிடம் எதுன்னு பக்தியே சொல்றது பாத்ம புராணத்துல சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவத்துல வருது. எங்கன்னா திராவிட தேசத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்றது. இதுலேருந்தே தெரியறது பக்திங்கிறது பிறந்த மண்ணே தாய் வீடே தமிழ்நாடு தான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு சாட்சியா தான் இத்தனை கோவில், உலகத்துல உள்ள கோவில்ல முக்காவாசி கோவில் தமிழ்நாட்டிலேயே. அப்படின்னா அதுவும் கிராமத்து கிராமம் பார்த்தீங்கன்னா ஊரே துணுண்டுக்கா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறதுலே பெருசு என்னன்னா கோவில். அதுலயும் விசேஷமா என்னன்னா, அந்த சைவ வைஷ்ணவ அந்த பேதம் இல்லாத பெருமாள் கோவிலும் இருக்கும், சிவன் கோவிலும் இருக்கும். அதுக்கப்புறம் கிராம தேவதைகள் கோவில் எல்லாமும் இருக்கும். இப்படி இத்தனை கோவில் இருக்கும். கிராமம் பார்த்தா ஊரை பார்த்தா இத்தனோண்டுக்கா இருக்கும், அதுக்குள்ள இத்தனை கோவில். இதுல இருந்தே தெரியறதோ இல்லையோ எப்படி பக்தி வேறு ஒன்று இருக்கு அப்படின்னு. அதைத்தான் இங்க பெரியவா சொல்றா. அந்த தேவாலயத்தெல்லாம் அந்த கட்டடங்கள்லாம் பாதுகாக்கணும். ஒவ்வொரு கோவிலையும் ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திகள்லாம் எத்தனையோ பக்தாள்லாம் தங்களோட உடல் பொருள் ஆவின்னு அத்தனையும் செலவழிச்சு பரம பக்தியினால அவ்வளவு பெரிய ஒரு அதிசயமா சில்பாதிசயமெல்லாம் கோவில் கட்டியிருக்கா.
நம்மளால அதை கட்ட முடியாது, இன்னுமே கட்ட முடியலனாலும் இந்த கட்டினத்தை ஒழுங்கா பாதுகாக்கணுமே. நாம் இனிமே சம்பாதிச்சு சொத்து சேர்க்க முடியாதுன்னா கூட நம்ம அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தை ஜாகிரதையா கரைக்காத பார்த்துட்டாலே நம்ம பண்ற கைங்கரியம் தானே. அதைத்தான் இங்க. அதனால அந்த கோவில் எல்லாம் பாதுகாக்கணும். இந்த கிராமங்கள்ல உள்ள ஆலயத்துல பார்த்தேன்னா சீர்கட்டு போனது பலது இருக்கு. அங்க பார்த்தேன்னா கோபுரங்கள்லாம் இடிஞ்சு அங்க ஒரே மரங்கள் செடி கொடி எல்லாம் வளர்ந்து புல் புதரா மூண்டி என்னெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் முதல்ல சீர்படுத்தணும். சரி, அப்படி இடிஞ்சு போனதுக்கு போக மீதி இருக்கிறதானும் இடியாதெல்லாம் பார்த்துக்கணும். ஜாகிரதையா இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். சீர்கட்டது போக மீதி சீர்கடாத இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு இந்த முத்ராதிகாரிகள் சங்கம் இதோட நோக்கத்துல அதெல்லாம் ஒண்ணும். அதே மாதிரி பிராகாரத்துல முளைச்சுக்கிற இந்த முள்ளுகள் எல்லாம் வெட்டுறது, செடி கொடி எல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இதைத்தான் அப்பர் சுவாமிகள் உழவார பணின்னு பண்ணிட்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு பரம்பரையா வர்றதுதான் இந்த குணங்கள்லாம். அப்பர் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா கையில ஒரு தோசை திருப்பி மாதிரி ஒண்ணு வச்சுன்னு பெறாது, உழவார அப்படின்னு பேரு. அந்த உழவார பணி அப்படின்னா அவர் எந்த கோவிலுக்கு போனாலும் எப்பேற்பட்ட மகான், ஈஸ்வரனை நேருக்கு நேர் பார்த்தவர், கைலாச காட்சியை நேருக்கு நேர் பார்த்தவர், அப்பேற்பட்ட மகான் ஒரு கோவிலுக்கு போனா பெருசா பந்தாவா இனிமே சிஷ்யாளோட எல்லாம் போய் அங்க போய் மாலை மரியாதை வாங்கிட்டு வந்தார்னு இல்ல. இவர் ஏகாங்கியா போய் அங்க இருக்கிற புல்லு பூண்டு இதெல்லாம் செதுக்கி, அந்த முள்ளெல்லாம் செதுக்கி கோவில்ல திருப்பணி பண்ணியிருக்கார். உழவார திருப்பணின்னு பேரு. இப்போ பல இளைஞர்கள்லாம் பல ஊர்ல பல சங்கங்கள்லாம் வச்சுன்னு இந்த உழவார திருப்பணி எல்லாம் ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டு வர, அதிசயமா இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணணும். அதுதான் இதோட 2வது நோக்கம். அதே மாதிரி 3வது ஆலய நிர்வாகம். நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ஆலய நிர்வாகம்லாம் ஏதோ அரசாங்கத்து பார்வைக்கெல்லாம் எடுத்து அவ கைக்கு போயிடுத்து. அரசாங்கத்துல அரசியலாதான் நாம எவ்வளவோ நல்லதையும் பார்க்கிறோம், கெட்டதையும் பார்க்கிறோம். நல்லதை விட கெட்டதுதான் ஜாஸ்தி பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இனிமே அதை திருப்பி வாங்கலைனாலும் அந்த இருக்கிறவா நிர்வாகங்கள் சரியா பண்றாளா, இது நேர்மையா பண்றாளா, நல்ல முறையில பண்றாளா அப்படின்னு என்ன பண்ணும்னர் அந்த கிராமத்து ஜனங்கள் தான் கண்காணிக்கணும். ஏன்னா அவளோட கோவில், அவா ஊர் கோவில், அவா சுவாமி, அதுல இருக்கிறது அத்தனையும் அவளோட இந்த சுவாமி சொத்து. அதெல்லாம் ஜாகிரதையா இருக்கான்னு, அந்த நிர்வாகம் சரியா நடக்கிறதான்னு இந்த கிராம மக்களே கண்காணிக்கலாம். இதுக்கு இனிமே வெளியிலேருந்து ஆடிட் ஆபீஸ் எல்லாம் போட்டா சரியா வராது. அதுக்காக பெரியவா என்னன்னா அந்த கிராமத்து ஜனங்களே பார்த்துக்கணும்னு. அதே மாதிரி 4வது பூர்த்த தர்மம். நமது தர்மங்கள்ல சர்வீஸ்ல, சோசியல் சர்வீஸ்ல ரொம்ப உசந்ததா சொல்லியிருக்கு பூர்த்த தர்மம். இந்த பூர்த்த தர்மம்னா சிம்பிளா சொல்லணும்னா குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இனிமே தூர் வாடுறது, இத மாதிரி கைங்கரியெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் பூர்த்த தர்மம்னு பேரு. அப்படி பண்றதே என்ன பண்ணணும்னர், இந்த தூர் வாரணும் குளம் வெட்டணும்னா வெளியிலேருந்து கூலி கொடுத்து ஆள் வைக்கப்படாது, அந்தந்த ஊர் ஜனங்களே பண்ணணுமா. அதாவது சர்வீஸ் வாயால மட்டும் பண்ணினா போறாது, சரீரத்தினாலையும் பண்ணணும். அதுல இந்த ஜாதி அந்த ஜாதி, படிச்சவா படிக்காதவா, ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் பார்க்காத அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லேருந்து சின்ன மனுஷன் வரைக்கும், ஆம்பளையிலேருந்து பொம்பளை வரைக்கும் அத்தனை பேரும் இதுல போய் மம்முட்டியை தூக்குறதோ, கூடையை தூக்கி வெட்டுறதோ, கொத்துறதோ, மண்ணள்ளி கொட்டுறதோ எல்லாம் பண்ணணும். இதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த பிரிவா. அப்படி பூர்த்த தர்மம். 5வது மரம் வளர்க்கறது. சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயும் நிழல் தரும் மரங்களை வளர்க்கறது. அப்படின்னா அரசு, ஆலு, வேம்பு, வில்வம், நெல்லி, மா, இதர் மாதிரி மரங்கள் தான். அதாவது அதனால அந்த மரத்தினாலேயே ஒரு காத்து மாசுபடப்படாது, ஏதோ அழகுக்கு இழக்கெல்லாம் வளர்க்கறது இல்லை. அந்த மரத்தினால ஒரு சாஸ்திரோக்தமான மரங்களாகவும் இருக்கணும், அது ஜனங்களுக்கு நல்லதுதான் அவசியம் பண்ணும். அதனால இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெரிய மரங்களை வளர்க்கறத பெரிவா இந்த முத்ராதிகாரிகள் சங்கத்தில் ஒரு முக்கியமா சொன்னா, இதுவே பொல்யூஷன் கண்ட்ரோல், மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிறவே இது. இதுக்கு மேல என்ன சொன்னா, அவாவா வீட்டுக்கு தேவையான கரிகா, கிழங்கு இதெல்லாம் அவாவாலே பயிரிட்டுக்கணும். அப்படின்னா என்ன ஒரு சிக்கனம் பாருங்க, வெளியில காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு இது. அதே மாதிரி 6வது பசு பாதுகாக்கிறது. நமது செல்வங்கள்ல ரொம்ப முக்கியமானது பசு. பசுனாலே நாட்டு பசு. நாட்டு பசுவோட அதுல மலமூத்திரத்திலேருந்து பால்லேருந்து சர்வமும் உபயோகமா இருக்கிறது. மரத்துல வாழை மரமும் அனிமல்ஸ்ல மாடும் தான் சர்வமும் யூஸ். அதோட கழிப்பொருள்கள் கூட உபயோகப்படும்னா ஜனங்களுக்கு இந்த பசுமாடு தான். அந்த பசுமாட்டை பாதுகாக்கணும். அதே மாதிரி தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைப்பிடியானும் புல்ல கொடுக்கணும். திருமூலர் சொல்றாரே, பசுக்களுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே போறோம் அப்படின்லாம் சொல்ற. அதே மாதிரி
வீட்டுல அவாவா ஒரு பசுமாடையான வளர்க்கணும். வீட்டுல பசுமாடு இருந்தாலே லக்ஷ்மீகரம், அதோட இல்ல வியாதி வைக்கலாம் அண்டாது, ரொம்ப சுத்தத்துக்கு சுத்தம், புண்ணியத்துக்கு புண்ணியம், அதனால வளர்க்கணும். வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணணும்னா, அந்த பசுமாடு வீட்டுல இருந்தா பால் இருக்கும், அந்த பால்ல இருந்து தயிர் வெண்ணெய் இருக்கும், எல்லார் வீட்லயுமே இருந்தா வியாபாரம் பண்ணுங்கிற நோக்கமும் கிடையாது, இருக்காது. அப்படி அந்த நெய்யிலேருந்து அந்த வெண்ணெயிலேருந்து நெய்யை காய்ச்சி அந்த சுத்தமான பசு நெய்யில அந்தந்த கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு விளக்கெரிக்கிறதுக்கு இவ கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை இதை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணும். ஏழாவதா விருந்தோம்பல். நமது சாஸ்திரங்கள்ல அதிதி சத்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதமே என்ன சொல்றதுன்னு, அதிதி தேவோபவன்னு சொன்ன தேசம் இது. அதிதி தேவோபவன்னு சொல்ல, அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கெஸ்ட வெறும் ஏதோ கெஸ்ட் வந்திருக்கார், அவருக்கு காப்பியை கொடுத்தோம் சாப்பாடு போட்டோம் அப்படின்னு இல்லாத, சாட்சாத் பகவானே வந்திருக்கார், ஈஸ்வரனே வந்திருக்காருங்கிற பாவத்தோட அவளுக்கு பாத பூஜை பண்ணி உபச்சாரம் பண்ணுன்னு நமது சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. அத வீட்டுக்கு வீடு அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. யாரு வேணா எப்ப வேணா போலாம், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு அப்படி எல்லாம் தானே இருந்திருக்கு. அந்த விருந்தோம்பல நம்மளோட பாரத தேசத்தோட கலாச்சார பண்பாடு. மற்ற தேசங்கள்லாம் உண்டோ, அப்பாயின்மெண்ட் இல்லாத எங்கேயானு பேட முடியுமோ, யார் வீட்டுக்கானும் முன்னால சொல்லாத ஒரு காஃபி சாப்பிட முடியுமோ? இந்த தேசத்துல தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாத யாரு வேணா வரலாம். நமக்கு வீட்டோட அமைப்பெல்லாமே அப்படிதானே இருக்கு. அந்த ட்ரெடிஷனை காப்பாற்றணும், அந்த தேசத்தோட பெருமையே இதான். அதனால இந்த விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்னு. பசி கொடுமைக்கு மேல பெரிய கொடுமை கிடையாது. இந்த பசி கொடுமையினாலதான் இத்தனை திருடு களவு முதலான எல்லா தோஷங்களும் நடக்கிறது. அதெல்லாம் போகணும்னா இந்த விருந்தோம்பல் இருந்ததுனாலே போறோம். அதுக்கு மேல என்ன, நம்மள்கிட்ட இருக்கிறது நமக்குன்னு ஒரு சுயநலத்தோட இல்லாத 4 பேருக்கு அதை விநியோகம் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற பரந்த நோக்கம் வரணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னா. அடுத்தது 8ஆவதா ஏகாதசி புராண படனம். ஏகாதசி அன்னைக்கு சாஸ்திரத்துல 15 நாளைக்கு ஒரு நாள் வர இந்த ஏகாதசியில சாப்பிடாத இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது சயின்டிபிக்காவே ரொம்ப நல்லதுதான். தினமும் வயத்துல போட்டு அடைச்சிருந்தா அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுக்குறாப்புல. வாரத்துல 7 நாள்ல 6 நாள் வேலை செஞ்சா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறோம் இல்லையோ, நமக்கு வேண்டிருக்கு. ஆனா நம்ம வயத்துக்கு மட்டும் 365 நாள் நம்ம ஆயுசு முழுக்கணும் அது வேலை செஞ்சுனே இருக்குமா, ஜெரிமானம் பண்ணிட்டே. அதனால அதுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏகாதசியில உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எதை விட்டாலும் விடலாம், இந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் விடக்கூடாது. இது எல்லாருமே பண்ணணும், எல்லா வர்ணத்தாரும் எல்லாரும் பண்ணணும். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் உள்ளவா அத்தனை பேரும் இந்த பட்னி இருக்கணும். முடிஞ்சா தீர்த்தம் கூட சாப்பிடாத நிர்ஜலமா இருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா பால் அது மாதிரி லிக்விடா சாப்பிட்றது, அதுவும் முடியலையா ஏதோ பழங்கள் சாப்பிட்றது. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் தினம் சாப்பிட்றப்பலையான்னு வடபாயசத்தோட விருந்து சாப்பிடாதையான்னு இருக்கணும். அது முக்கியம். அந்த ஏகாதசியில அப்படி உபவாசம் இருக்கணும். அப்படி இருந்தாக்க பொழுது போகாதும், அன்னைக்கு நல்ல பொழுதா கழிக்கணும். அதுக்காக என்ன பண்ணா புராண படனங்கள், ஏகாதசி புராண படனம் அப்படின்னு கிராமத்துல ஒரு பொது இடத்துல உட்காந்து ஹரிஜனங்கள்லேருந்து அத்தனை பேரும், பண்டிதாள்லேருந்து பாமராள்லேருந்து அத்தனை பேரும் சொல்ல, ஏதோ அந்த ஊர்லயே இருக்கிறவர் பெரிய உபன்யாசகர் தான் வரணும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவா கொஞ்சம் பேச தெரிஞ்சவா இந்த புராண இதிகாசங்கள்லாம் படிச்சு அதுல உள்ள கதைகள்லாம் சொல்றது. அதுல முக்கியமா பக்தாளோட சரித்திரம்லாம் இருக்கணும். அதுவும் நம்ம நாட்டு 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவாளோட கதையோட இன்னும் துக்காராம் சுவாமிகள் முதலான தேசத்துல பல மீராபாய் இவாள மாதிரி பக்தாள்லாம் இருக்கு, அவளோட சரித்திரத்தெல்லாம் சொல்லணும். ஏன் அப்படின்னா பகவானோட கதையை கேட்கறத விட பக்தாளோட பாகவதாளோட கதையை கேட்டா நம்மளும் அவளை மாதிரி ஆகலாமேன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆகணுங்கிற ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக இந்த ஏகாதசி புராண பட்டனம் அவசியம் பண்ணணும். அடுத்தது தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரத்துல மனுஷனுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் நமக்கு சாஸ்திரங்களை விரிவா சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம சனாதன இந்து மதத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலா உள்ள ஒரு விஷயம். வேற எந்த மதத்திலையும் இந்த தனி மனிதனோட வாழ்க்கையில இவ்வளவு ஒழுக்கத்தை இவ்வளவு நியதியெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கதான் அப்படி சொல்றது. கார்த்தால ஏந்துன்னு பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா ராத்திரி படுத்துக்க போற வரைக்கும் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது இல்லையா? அப்படின்னா இத்தனாம் பெரிய பிரபஞ்சம், இத்தனாம் பெரிய உலகம், இத்தனை ஜீவராசிகள் உள்ள இந்த உலகம் ஒரு ஒழுங்குமுறையில போகணும்னா அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் வேண்டிருக்கு. அதுதான் இந்த தர்மசாஸ்திரம். இது யாரு போட்டான்னு, நிஜாக்ஞா ரூபனிகமான சாட்சாத் பரதேவதையும் அம்பாளே இந்த ஜனங்களோட நல்லெண்ணத்துக்காக தாயாரான அம்பாளே போட்டது. அந்த தர்மசாஸ்திரங்கள்ல சில சமயத்துல என்ன ஒண்ணா
சந்தேகம்லாம் வந்துடும். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒருத்தர் ஒரு வித்வான் பண்ணலாம் பர், ஒருத்தர் சரியா பண்ணக்கூடாதும் பர். இது மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்தா, பிரச்சனைகள்லாம் வந்தா இந்த முத்ராதிகாரிகள்கிட்ட சொல்லி அவ மடத்துக்கு சொல்லி ஆச்சாரிய பீடமான பெரியவா அந்த வித்வான்கள்லாம் வச்சிருந்து தீர்மானம் பண்ணி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எது சரி எது தப்புன்னு சொல்லுவா. அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இதுதான் இந்த முத்ராதிகாரிகள் சங்கத்தோட முக்கியமான குறிக்கோள் பணிகளா வச்சிருந்தா. இதுக்காகவே பெரியவா தீவிரமா கிராமமா யாத்திரை பண்ணினா. யாத்திரை பண்ணி தஞ்சாவூர் ஜில்லால மட்டும் சுமார் 2000க்கு மேல முத்ராதிகாரிகள் சங்கம் இருந்தது. இன்னும் பார்த்தேன்னா இதுல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தா. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அபூர்வமா இருந்தது. இதோட உத்தேசம், இதோட பலன் கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து வாலண்டியரா சேர்ந்து இந்த முத்ராதிகாரிகள் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப நன்னாவே நடந்துன்னு வந்தது. பெரியவா அதுக்கு முழுமூச்சா யாத்திரை பண்ணி பல பேரை அதுல ஈடுபடுத்தினா. அதனாலதான் இன்னைக்கும் நமது நாட்டுல இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கு. இன்னும் கோவில்லாம் ஏதோ ஓரளவுக்கான பராமரிக்கப்பட்டு வருது. இன்னும் தர்மங்கள்லாம் ஓரளவுக்கான நின்று வருதுன்னா இந்த பெரியவாளோட இந்த முத்ராதிகாரிகள்னால. இப்படி இன்னும் பல திட்டங்கள்லாம் போட்டு சொல்லியிருக்கா பெரியவா. அதெல்லாமும் நாம பின்னால விவரமா பார்க்கலாம்.